ஆண்டவருடைய நாமத்தை உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த இந்த அடிமைக்கு தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் அவருடைய 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்ற இந்த வார்த்தை ரொம்ப பிரபல்யமான வசனங்களில் இது ஒன்று. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை மோசே எந்த நேரத்தில் சொன்னார் என்றால், உபாகமம் 33வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. அப்படியானால் உபாகமம் 33வது அதிகாரம் மோசே மரிக்கும் முன்பாக இஸ்ரவேல் புத்திரரை பல வார்த்தைகளில் சொல்லி தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு வருகிற இந்த அதிகாரத்தில் தான் 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார்: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார். சொல்லும் பொழுது ஒரு பதத்தை சொல்லுகிறார்: அநாதி தேவன் உன் அடைக்கலம் அப்படின்னு சொல்லாமல் அநாதி தேவனே அப்படின்றார். அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி அந்த தேவனே என்ற வார்த்தைக்கு முன்னாடி அநாதி தேவனே என்ற ஒரு பதத்தை அவர் இணைத்து இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் தேவன் என்கிற வார்த்தைக்கு முன்பாக பல இணை வார்த்தைகள் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். பரலோக தேவனே, உன்னதமான தேவனே, இல்லை பரிசுத்தமான தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆதியும் அந்தமில்லாத தேவனே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவனே, இல்லை ஜீவனுள்ள தேவனே, சிருஷ்டி தேவனே, கர்த்தாவே, இப்படி சமாதானத்தின் தேவனே, இப்படி அந்த தேவன் என்கிற வார்த்தைகளோடு இணைந்து வருகிற நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அதில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநாதி தேவனே என்று அவர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநாதி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்ல முடியாத ஆரம்பம்னு அர்த்தம். சோத்திரிக்கிறோம். தமிழ் வேர்ட அநாதி, த எட்டர்னல். சோத்திரம், காட், அநாதி தேவனே. இந்த அநாதி என்கிற வார்த்தை சொல்ல முடியாத ஆரம்பத்தை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். வானம், பூமி, தூதர்கள் படைப்பதற்கு முன்பாக இருந்த ஒரு காலத்தை தான் அநாதி என்ற காலத்தோடு பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்கள், வானம் இல்லாத, பூமி இல்லாத, தூதர்கள் இல்லாத ஒரு காலத்தை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்முடைய குருவி மூளையில், நம்முடைய சின்ன மூளையில் அந்த காலத்தை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. வானமே இல்லை, பூமியே இல்லை அப்படின்னா எப்படின்னா என்னங்க அப்படின்னா அது நமக்கு விளங்கவே விளங்காது. அப்படி நம்மளால் சொல்ல முடியாத, விளங்க முடியாத ஒரு காலத்துக்கு பேர் தான் அநாதி காலம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எப்போதிருந்து இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சோத்திரிக்கிறோம். அவருடைய காலங்களை யாராலும் சொல்லவே முடியாது. யோபு 36 வசனம் 26 சொல்லுது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது அப்படின்னு போட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருஷங்களினுடைய லக்கத்தை யார் என்ன செய்ய முடியாது? ஆராய்ந்தே சொல்ல முடியாது, ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். சங்கீதம் 90 வசனம் 2 மோசே சோத்திர ஜெபம் பண்ணின ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் மோசே சொல்கிறாரு, பர்வதங்கள் தோன்றும் முன்
நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர்னு இருக்குது. பாருங்கள், இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பர்வதங்கள் தோன்றும் முன்னே, நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்குவதற்கு முன்னே நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ அந்த அனாதி என்கிறதற்கு நான் உங்களுக்கு சில விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 93:2 சொல்லுது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாக இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்த்தால் அந்த அனாதி என்கிற அந்த காலத்தை நம்மளால் விவரித்து விளக்கம் சொல்லி அந்த காலத்தை உங்களுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறோம் விரிவுரை பண்ணவே முடியாது. நம்மால் சொல்ல முடியாத, நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் சிந்தனைக்கு எட்டாத ஒரு காலம்தான் அனாதி காலம். ஆமென். அப்போது பைபிள் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் அனாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆரம்பத்தை சொல்ல முடியாது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். அதில் ஒரு அர்த்தம், மனுஷனால் எதெல்லாம் செய்ய முடியாது, மனுஷனால் செய்ய முடியாததையெல்லாம் சோத்திரிக்கிறோம் அவர் செய்கிறதினாலே அவர் பெயர் தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் லூக்கா 1:37 வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ தேவன்னா யாரு? அவரால் கூடாத காரியமே எதுவுமே இல்லை. சோத்திரிக்கிறோம். மரியாள் சொல்லுகிறாள், இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே, இதற்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே, திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணாக நான் இருக்கிறேனே, நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இது எப்படி நடக்கும் அப்படின்னு மரியாள் கேட்ட கேள்விக்கு தூதன் சொன்ன பதில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களெல்லாம் நடக்கவே முடியாது, நடக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் சரி வராது, இது யார் சொன்னாலும் யார் முயற்சி எடுத்தாலும் பண்ண முடியாது என்று நீங்கள் எதையெல்லாம் யோசிக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய அறிவுக்கு அது போதலை, நம்முடைய புத்திக்கு அது போதலை, நம்முடைய சிந்தனைக்கு அது தோன்றல. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். நம்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் என் தேவனால் கூடும். எது எல்லாம் என்னால் முடியாது என்று சொல்லுகிறேனோ, இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறேனோ, அது எல்லாம் என் தேவனால் கூடும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அனாதி அப்படின்னா சொல்ல முடியாத ஆரம்பத்தை உள்ளவர் தேவன்னு சொன்னா, மனுஷனால் கூடாதது எல்லாம் யாரால கூடும்? தேவனால் கூடும். அவர் அனாதி தேவன். அந்த வார்த்தையை சொல்றாரு. சோத்திரம். மோசே மரிக்கிற தருவாயில் சொல்றாரு, நான் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்து பாருங்க. பைபிள் இந்த மோசே காலத்தில் தண்ணி இல்லைன்னா உடனே மோசே கேட்பாங்க, சாப்பாடுதா உடனே மோசே கிட்ட ஓடுவாங்க. எங்களுக்கு இந்த மன்னாவை சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு, எங்களுக்கு கறி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா உடனே மோசே கிட்ட சொல்லுவாங்க. உடனே மோசே ஆண்டவரை பார்ப்பார். இந்த ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே மோசே ஒரு மத்தியஸ்தரை போல செயல்பட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே இந்த மாதிரி தண்ணி இல்லைன்றாங்க, இறைச்சி கேட்குறாங்க, தண்ணி கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் மோசேகிட்ட வந்து சொல்லுவாங்க. மோசே அதை ஆண்டவர்கிட்ட சொல்வார். அப்போது ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் மோசே ஒரு மத்தியஸ்தரை போல நடத்துகிறார். 40 வருஷமாக அப்படி நடத்திட்டு வர்றார். இப்போது அந்த மோசேயினுடைய மரண நேரம் நெருங்குது. அவர் அந்த 40 வருஷம் அந்த நடத்தின ஜனங்களை விட்டு ஆண்டவர் அவரை பிரிக்க போகிறார். அவருடைய மரணம் நெருங்கி வருது.
அப்போ அந்த ஜனங்களை எல்லாம் பார்க்குறாரு. சோத்திரிக்கிறோம். அந்த கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஜனங்களை மோசே பார்க்குறாரு. சோத்திரிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்து நான் நடத்தினேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு உங்களை வழி நடத்தினேன். ஆனால் இப்போ என் காலம் என்ன செய்யுது, முடிய போகுது. சோத்திரிக்கிறோம். ஆனால் நான் கடந்து போனாலும் அநாதி தேவனே உங்களை நடத்துவார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சிலரை வச்சு நம்மளை நடத்தலாம். நடத்துகிற ஆளையே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம். சில நேரங்கள் அதையே நம்பிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ரூட்டை மாற்றுவார். சோத்திரிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஒரே வழியாக நடத்த மாட்டார். அதனால் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ, நம்ம எது கேட்டாலும் மோசேகிட்ட தானே நம்ம கேட்போம். மோசே தானே எல்லாம் நமக்கு ஆண்டோட தந்து ஜெபம் பண்ணி பெற்று தருவார். இப்போ மோசே மறிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, அவர் காலம் முடிய போதுன்னு சொல்லுதே, இனிமேல் நான் என்ன எப்படி வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு என்று கலங்கின இஸ்ரவேலரை பார்த்து தான் மோசே சொல்கிறாரு, அநாதி தேவனே உங்களை நடத்துவாராமே. இந்த சாயங்கால வேளையிலேயும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்கள் சில உதவி செய்தவர்கள் அவங்களுடைய உதவிகளை நிறுத்தியிருக்கலாம். சில கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு வராமல் போயிருக்கலாம். சோத்திரிக்கிறோம். இனி அடுத்தது என்ன, இனி என்னுடைய சூழ்நிலை என்ன, இனி நான் என்ன செய்ய போகிறேன், இனி என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போகிறேன், இனி இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இப்போது இருக்கிற இந்த காரியத்தை நான் எப்படி தீர்க்க போகிறேன் என்ற உங்கள் எல்லா கேள்விக்கும் அன்றைக்கு மோசே சொன்ன கர்த்தருடைய நாமம் அநாதி தேவனே. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த அநாதி தேவனுடைய தன்மைகளை, ஒரு சில தன்மைகளை சொல்கிறேன் பாருங்க. நெகேமியா 9:5 சொல்லுகிறது, அநாதி தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரிக்கிறோம். அவர் எல்லா காலத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர். மனுஷர்கள் எல்லா காலத்தில் நம்மோடு கூட இருப்பதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒருவர் அநாதி தேவன் என்ற நாமத்தை உடைய நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் இருக்கிறவர். யாராவது இந்த பூமியில் யாரையாவது இவர் எப்போது என் கூட இருப்பார்னு ஒரு உறவை நம்மளால சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அநாதி தேவனுடைய தன்மைகளை சொல்றேன். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். இந்த வசனத்தின் இடையில் அந்த வார்த்தை வரும், அநாதி தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு சொல்லுகிறேன், உங்களை விட்டு யார் விலகி போனாலும் கடந்து போனாலும் இந்த அநாதி தேவன் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறவர். அல்லேலூயா. ஏசாயா 40:28 அநாதி தேவனுடைய தன்மை என்ன? அநாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகரர். சோதரம். ஆல் கிரியேஷன், எல்லா சிருஷ்டிப்புக்கும் மூல காரணமாக இருக்கிறவர் அநாதி தேவன் தான். நீங்கள் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிக்கும் தன்மை உள்ளவர். சோதரிக்கிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு சிருஷ்டித்து தரக்கூடிய வல்லமை உள்ளவர் அநாதி தேவன். அநாதி தேவன் என்றால் என்ன? மீகா 5:2 சொல்லுகிறது, அநாதி தேவன் ரட்சிக்க புறப்பட்ட இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ரட்சிக்க புறப்பட்டு வந்த ஒரு இரட்சகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பில்லாம, விடுதலை இல்லாம சோத்திரிக்கிற இருந்த உன்னை ரட்சிக்கிறதற்காகவே புறப்பட்டு வருகிற ஒரு கர்த்தர். உனக்காக யாரும் வராத பொழுது, உனக்காக யாரும் சோத்திரிக்கிற உதவிக்கு நில்லாத போது உனக்காக ஓடி வருகிற ஒரு தெய்வம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இரத்தத்தில் கிடந்த நம்மை, எரியப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த நம்மை, சுத்திகரிக்கப்படாதிருந்த நம்மை, சேற்றிலும் அந்தகாரத்திலும் இருந்த நம்மை, ஹல்லேலூயா, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த நம்மை
அம்மனமாயிருந்த நம்மை, எல்லாராலும் பரிகசிக்கப்பட்ட நம்மை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நம்மை, மனுஷர்களும் உலகமும் நம்மேல் ஏறி போகத்தக்கதாக தரையோடு தரையாய் கிடந்த நம்மை ரட்சிக்க புறப்பட்டு வந்த இரட்சகர். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அவர்தான் அநாதி தேவன். அல்லேலூயா. ஏசாயா 40:28 பாருங்க. அதுல இன்னொரு வார்த்தை வருது. அநாதி தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. அவர் டயர்டே ஆக மாட்டார். மாறாக சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுப்பாரே ஒழிய அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. அநாதி தேவன் சோர்ந்து போகாதவர். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு உதவி செய்கிற நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. உனக்கு நன்மை செஞ்சு செஞ்சு சில சொல்லுவாங்க, உனக்கு பண்ணியே நான் டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தே நாம் சொல்லுவோம், எப்பா இனி என்ன தொந்தரவு பண்ணாதப்பா, உன் காரியத்தை நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சில நேரம் சோர்வின் நிமித்தமாக நம்ம சொல்வோம். மனிதர்களாகிய நாம் சோர்ந்து போகிறவர். ஆனால் அநாதி தேவன் சோர்ந்து போகிறவரே அல்ல. நீ எப்போ ஆண்டவர்கிட்ட போய் நின்னாலும், நீ எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாலும், நீ எத்தனை முறை அவரை கூப்பிட்டாலும் உனக்கு ஒவ்வொரு நேரமும் ஓடி வந்து உனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இவர். அல்லேலூயா. இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? சோத்திரிக்கிறோம். ஏசாயா 40:28 இன்னொரு வார்த்தை வருது. அவர் இளைப்படையாதவர். சோத்திரம். சோர்ந்து போகிறவர் மாத்திரமல்ல, அவர் இளைப்படையாதவர். உனக்காக சோத்திரிக்கிற இளைப்படையாமல் உனக்காய் கிரியை செய்கிறவர். ஏசாயா 40:28 பாருங்க. அநாதி தேவன் யார்? ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர். அவருடைய புத்தியை நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. அவ்வளவு புத்தி உள்ளவர். புத்தி தான் இயேசு, இயேசு தான் புத்தி. அவர் தான் நமக்கு இதை இப்படி செய்ய, இதை இந்த மாதிரி பண்ணுன்னு நமக்கு அழகாக நமக்கு சோத்திரம் புத்தியாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இந்த அநாதி தேவனுடைய தன்மைகளை நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சோத்திரம். இந்த தன்மை உள்ள ஒரு தெய்வத்தை சோத்திரம் மோசே இஸ்ரவேலருக்கு கடைசியாய் சொல்லுகிறார். அநாதி தேவனே என்று சொல்லுகிறார். இந்த அநாதி தேவனே உங்களை நடத்துவார். சோத்திரம். இனி மோசே ஆகிய நான் உங்களோடு இருக்க மாட்டேன், ஆனால் இந்த அநாதி தேவனே இனி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சோத்திரம் சாயங்கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். சோத்திரிக்கிறோம். சில நேரங்களை ஆண்டவர் யாரையோ கொண்டு சில நேரம் நடத்துகிறாரு, சில நேரம் அவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆரோன் மோசே என்பவர்களால் இவர்களை ஆட்டு மந்தையை போல் என்ன செஞ்சாராம்? நடத்தினாராம். அப்புறம் சோத்திரிக்கிறோம், ஒரு நேரம் ஆண்டவரே அவளை நடத்துகிறாரு. சோத்திரிக்கிறோம். சில நேரம் அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போகுது. சில நேரம் அவர் நடத்துகிறாரு, சில நேரம் அவருடைய தாசர்கள் மூலமாக நடத்துகிறாரு. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நடத்தாமல் மட்டும் இருக்க மாட்டார். இறுதி வரைக்கும் நம்மை நடத்துவார். நன்றாய் நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். நன்மையும் கிருபையும் பின்தொடர பண்ணுகிற பாதையிலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இடராதபடிக்கு நம்மை நடத்துவார். செம்மையான வழியிலே நடத்துவார். நேர்பாதையாய் நம்மை நடத்துவார். தேவைகளை சந்தித்து நம்மை நடத்துவார். அவர் நம்முடைய தேவன். சோத்திரம். மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அநாதி தேவன். சோத்திரிக்கிறோம். இந்த அநாதி தேவன் என்ன செய்வார் என்று அவர் சொல்றார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஒரு கமா வருது பாருங்க. நான் இனிமே உங்களுக்கு அடைக்கலம் இல்லை. எந்த மனுஷனும் உங்களுக்கு அடைக்கலம் அல்ல. அநாதி தேவனே உங்களுக்கு என்னவா இருப்பார்? அடைக்கலமாய் இருப்பார். ஆமென்னு சொல்லுங்க.
சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையானவர். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் ஜலங்கள் பொங்கி எழுந்தாலும் சோத்திரம், நாங்கள் பயப்படும். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அவர் சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையானவர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது பாதுகாப்பான உலகமாக தான் உண்டாக்குனார். உதாரணமாக பாருங்களேன், ஆதியாகமம் 1:30 பாருங்க. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்கள், என்ன ஜீவன்கள்? சகல. இந்த மிருக ஜீவன்கள் எதெல்லாம் வரும்? சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், யானை வரும், முதலை வரும். என்னென்ன வைல்டு அனிமல் இருக்கோ எல்லாம் அதில் வருது, மிருக ஜீவன்கள். பைபிள் என்ன சொல்லுதுங்க? சகல மிருக ஜீவன்கள். கமா. அடுத்தது, ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகள், கழுகு, ராஜாளி பறவை, தோத்திர காக்கா, புறா, என்னென்ன இருக்குதோ அத்தனை பறவையும் அதில் அடக்கும். அப்புறம் பூமியில் ஊறுகிற பிராணிகள், பாம்பாக இருக்கட்டும், அப்புறம் என்னதெல்லாம் ஊர்ந்து போகுதுங்க, என்னென்ன ஊர்ந்து போதோ அந்த பிராணியெல்லாம் நீங்கள் சேர்த்துங்க அது. அப்புறம் இந்த ஊர் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாத்துக்கும் வெஜிடேரியன் தான். சிங்கம் கூட எது தான் சாப்பிடும்? புல் மேய்தோ, அது அங்கே இருக்கிற தாவரங்கள் தான். மனுஷன் என்னது? பழங்கள், அப்புறம் அது காய்கறிகள், இதெல்லாம். மிருகமும் அதைத்தான் சாப்பிடுது, மனுஷனும் அதை தான் சாப்பிட்றான். ஆகவே யாரையும் யாருக்கும் எதிராளிகள் அல்ல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளக்குதான் இருக்குது. யாரையும் அடிக்க வேண்டியதில்லை, யாரையும் பெறாண்ட வேண்டியதில்லை. சோத்திரிக்கிறோம், எதுக்கும் சோத்திரிக்கிறோம். நான் வெஜிடேரியன் கிடையாது, எல்லாமே வெஜிடேரியன் தான். ஆகவே சிங்கம் வந்தால் அது மாடு ஒரு ஓரமாக என்ன செய்யும்? புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். மாடு எப்படி புல் மேய்து? அது யாரையா டிஸ்டர்ப் பண்ணுதுங்களா? இல்லை. அதுதான், அதுக்கு பசி எடுத்தால் அது போய் சாப்பிடும். நான் பசி எடுத்தால் எனக்கு என்ன பழம் இருக்குதோ அதெல்லாம் நான் போய் சாப்பிடுவேன். கரடி என்ன தேவையோ அது போய் சாப்பிட போகுது. என்னென்ன மிருகம், யானைக்கு என்னவோ அதை போய் சாப்பிட போகுது. அது என்னை அடிக்கணும்னு அதுக்கு திங்கிங் வரவே வராது. ஆகவே அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது யாருக்கும் எதனாலையும் என்ன வராதுங்க? ஆபத்து வராது, அடைக்கலமே தேவையில்லை. ஆனால் மனுஷன் என்னைக்கு பாவம் பண்ணானோ, என்னைக்கு மனுஷன் தேவனை விட்டு விலகி போனானோ, அவனுக்கு இப்போ என்ன தேவையாக இருக்குதுங்க? அடைக்கலம் தேவையாக இருக்குது. எல்லாம் மாறி போச்சு. மனுஷன் செஞ்ச பாவம் அக்கிரமங்களினால சோத்திரிக்கிறோம். வெஜிடேரியனாக இருந்ததெல்லாம் இப்போ என்னதான் இருக்குதுங்க? நான் வெஜிடேரியனாக மாறி போச்சு. தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்றேன், ஒரு கோழி அடித்து சாப்பிட்றேன். அது சோத்திரிக்கிறோம், மானை அடித்து சாப்பிடுது. இன்றைக்கி பாருங்கள், உலகம் பாருங்கள், அவனை கீழே தள்ளிட்டு நான் மேலே வரணும், அவனை ஏமாற்றி நான் வரணும், இவனை இங்கே கெடுக்கலாம், அங்கே இங்கே கெடுக்கலான்னு ஒரு பாதுகாப்பற்ற பூமியில் நீங்களும் நானும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாதுகாப்பு இல்லை. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே சுகமாக வருவோமான்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஒரு பக்கம் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வராங்க, ஒரு பக்கம் பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வருது. பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் இருக்கிறோம், அடைக்கலம் இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். நான் வாழ்வேன், 100 வயசு வரைக்கும் வாழ்வேன், ஆபத்து இல்லாமல் வாழ்வேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆபத்தும் நெருக்கங்களும் நெருங்கின நிலையில் இருக்குது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறோம். எந்த நேரம் எது நம்மளை தாக்குதுன்னே தெரில, எது நம்மளை அட்டாக் பண்ணுறதுனே தெரில.
நீங்கள் கிராமங்கள்லாம் போய் பாருங்கள், மனுஷர்களை விசாரித்து பாருங்கள். ஏசப்பா ஒவ்வொரு பிரச்சனையில் சிக்கி நான் எப்படி வெளியே வருவேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த பிரச்சனை நான் எப்படி வெளியே வர்றது தெரியாமல் சோத்திருக்கிறோம், விழிப்பிதுங்கி நிற்கிற எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய போயிருந்தேன். அந்த ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டு ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறது கூட்டின்னு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறேன், என்னால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. ஒரு அந்தகாரம், லைட்லாம் எரியுது, இருந்தாலும் என்னை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு ஃப்ரீயாக எனக்கு ஜெபம் பண்ண முடியல. வார்த்தைகள் சோத்திருக்கிற ஃப்ரீயாக என் வாயிலேருந்து வரல. சோத்திரம். அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், சோத்திரம், இந்த வீடு தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லை, தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள இந்த வீடு இல்லை. சோத்திரம். சாபமும் நெருக்கமும் அந்தகாரமும் சூழ்ந்திருக்குது. ஆனால் அதில் மட்டும் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தெளிவாக இருக்கா அந்த வீட்டில். இவங்க யாருன்னு கேட்டால், அவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வராங்க பாஸ்டர், மற்ற யார் ரட்சிக்கப்படலை. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி மட்டும் ஆண்டவரை தேடி வராங்க. அவங்க மட்டும் தனியாக தெரிகிறாங்க. சோத்திரிக்கிறோம். தேவ பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறவங்க சோத்திரம், எத்தனை பிரச்சனை நடுவில் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் இல்லைன்னா நாம் இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. பாருங்க, இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா காந்தியை பாருங்க. ஒரே காம்பவுண்டுக்குள்ள அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற அந்த நடந்து போகும்போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு அதிகாரியை எடுத்து சுட்டாம் பாருங்க. இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து போனார்கள். இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்தியாவை அவ்வளவு பிரமாதமாய் நடத்தி வந்த ஒரு பிரதம மந்திரி என்று சொல்லப்பட்டவர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு அதிகாரியை சுட்டு வீழ்த்துறான்னு சொன்னா அடைக்கலம் எங்க இருக்குன்னு பாருங்க. இன்னொரு இந்தியாவின் பிரதம மந்திரி ஒருவர் சொன்னார், பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் பாதுகாப்பையும் கொடுத்துருந்தானா ஒரு இந்திய பிரதமருக்கு. அப்பொழுது பாதுகாப்பு அதிகாரி இந்திய பிரதமரை பார்த்து கேட்டார், ஐயா, நாங்கள் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிற இந்த பாதுகாப்பு போதுமா, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா? கேட்ட உடனே ஒரு இந்திய பிரதமர் சொன்னார், நீங்கள் எவ்வளவுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் தெய்வம் ஒரு மனிதனை பாதுகாக்காவிட்டால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யவில்லை என்றால் காவலாளர்கள் கண் விழித்திருக்கிறது விருதான். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எத்தனை பேர் எனக்கு பாதுகாத்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்ன பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் கர்த்தருடைய அடைக்கலம் இல்லை என்றால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்கார ஒரு செல்வந்தன் கூப்பிட்டான் தான் வீட்டுக்கு. ஐயா, என் வீடை நான் பெருசாக அருமையாக கட்டியிருக்கிறேன், என் வீட்டை நீங்கள் தான் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டினுடைய எல்லா தன்மைகளையும் அந்த வீட்டு எஜமான் விளக்குறார். இந்த வீட்டை நான் இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன், இத்தனை கோடிக்கு கட்டியிருக்கிறேன், எல்லாத்தையும் காட்டிட்டு வர்றாரு. திடீரென்று ஆபத்து வந்தால், குண்டு வீசி நடந்தால், உலகப்போர் நடந்தால், சோதரம் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அண்டர் கிரவுண்டெல்லாம் நாங்கள் கட்டியிருக்கிறோம், இங்கே குண்டு நுழைய முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி இதற்கு இவ்வளவு கோடியை செலவு பண்ணியிருக்கிறேன், இதுக்குள்ளே போனால் ஒரு தீங்கும் மனுஷனுக்கு நேராது, அப்படி இப்படின்னு அவர் காட்டுறார். அந்த ஊழியக்காரர் அதை பார்த்துட்டு மனதில் சிரித்து கொண்டு சொன்னார், அப்படியா, நான் இதை விட ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு சோத்திருக்கிறோம் இடத்த நான் கட்டியிருக்கிறேன்னு. உடனே அந்த பெரிய பணக்காரன் சோத்திரம் அந்த ஊழியக்காரை பார்த்து, அப்படியாயா,
நான் தான் பயங்கரமாக கட்டியிருக்கிறேன், நீங்கள் எப்படி கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்லுவேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். பகலில் பறக்கிற அம்பு, மதியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை எனக்கு அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆபத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதான் எங்க பாதுகாப்பு. கூப்பிட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார், தோத்திரம். இது பாதுகாப்பு இல்லை, இதை விட பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த சோதரிக்கிற மனுஷன் சொன்னது பாதுகாப்பா, இல்லை இந்த ஊழியக்காரர் சொன்னது பெரிய பாதுகாப்பான்னு பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவருக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் இருக்குது. என்ன தெரியுமா? உன்னதமான கர்த்தரை தனக்கு அடைக்கலமாய் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் உன்னதமான கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரை தன் அடைக்கலமாய் கொள்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு 7 பாயிண்ட் நான் வேகமாக சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அவர் எப்படியெல்லாம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் என்கிற வார்த்தைக்குள் பல ஆழங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டுமானால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சில மணி நேரங்கள் மட்டும் இருக்கிறதுனால நான் குறிப்புகளை மட்டும் சொல்லி நீங்கள் அதை போய் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். அவருடைய அடைக்கலம் எப்படிப்பட்ட அடைக்கலம்? சங்கீதம் 59வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் 9வது வசனத்தை பார்த்தீர்கள். சோதரிக்கிற பைபிள் சொல்லுகிறது 59ஆம் சங்கீதம் 1, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். அப்படி தூக்கி உங்களை உயரத்தில் வச்சுட்டாருன்னா ஒரு மந்திரவாதம் ஒரு தீமை உங்களை தொட முடியாது. அப்படி வச்சிருவார், எட்டாத உயரத்துக்கு வச்சிருவார். ஹல்லேலூயா. எத்தனை பாம்பு சீர்னாலும் சரிதான், எந்த சத்துரு எகிரி குதிச்சாலும் சரிதான், அவர் வச்சிருக்கிற இடத்துல உன்னை யாரும் தொட முடியாது. உயர்ந்த அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். கீழே பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் பரவும், ஆபத்து பரவும். அங்கே இவனுக்கு ஆச்சு, இங்கே இப்படி ஆச்சுன்றாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே நேரல. காரணம் கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் கீழே தான், ஆனால் மேலே அவர் தம்முடைய பாதுகாப்பு. உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன அடைக்கலங்க? உயர்ந்த அடைக்கலம். 9ஆம் வசனத்தில் பாருங்க, தொடர்ந்து சோத்திரிக்கிறோம். சங்கீதம் 59:9 பாருங்க. சோத்திரிக்கிறோம். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆபத்து எல்லாம் இந்த பூமியில தான். உங்களை தூக்கி மேலே தூக்கிட்டாருன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதான் ஆண்டவரை நம்புறவங்களுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம். அவர் எப்படிப்பட்ட அடைக்கலம்? சங்கீதம் 71 வசனம் 7 பாருங்க. சங்கீதம் 71 வசனம் 7 பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் ஆனேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். ஸ்ட்ராங் ரெஃப்யூஜ், பலத்த அடைக்கலம். பைபிள் சொல்லுகிறது, அருமையானே, கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அந்த பலத்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறவன் சாத்தான் அந்த பலத்தை ஒட்டச்சல உள்ள வர முடியாது. எவனாலும் உடைத்து உள்புக முடியாத ஒரு அடைக்கலம் தான் கர்த்தருடைய அடைக்கலம். எல்லாம் சொல்லுங்க, பலத்த அடைக்கலம். அந்த பலத்தை, இவ்வளவுதான் அந்த பலத்தை நம்மளால வர்ணிக்க முடியாது. அவருடைய பலத்தை யாராவது இவ்வளவுதான் இந்த பலன்னு சொல்ல முடியுமா? அந்த பலத்துக்கு மிஞ்சின பலம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா.
இப்போ உங்களுக்கு எனக்கு அவர் என்ன அடைக்கலமாக இருக்கிறாருங்க? பலத்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால தான் வண்டி ஓடுது. நம்ம வண்டி இல்லாட்டினா வந்த பிரச்சனைக்கும் வந்த போராட்டத்துக்கெல்லாம் எங்கேயோ போயிருப்போம். நல்ல வேளை இந்த பலத்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்க போய்தான் இத்தனை பிரச்சனையை தாண்டி நம்ம குடும்பம், பிள்ளைகள், வாழ்க்கை நிற்கிறது. பலத்த அடைக்கலம். ஆமென். அவர் எப்படிப்பட்ட அடைக்கலம்? சங்கீதம் 91வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து கொண்டீர்களானால் அங்கே ஒரு அடைக்கலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அடைக்கலம்? சங்கீதம் 91:2 சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. அப்படியானால் கோட்டையான அடைக்கலம் ஆண்டவருடைய அடைக்கலம். கோட்டை, ஃபோர்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கோட்டையான அடைக்கலமாக இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற உன்னை யாரும் உள்ள வந்து உன்னை தொட முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கோட்டைக்குள் இருக்கிறேன். எந்த எதிராளியோ, எந்த பிசாசோ, எந்த போராட்டமோ என்னை தொட முடியாதபடிக்கு கர்த்தர் கோட்டைக்குள்ளே என்னை வைத்து பாதுகாக்கிறார். கைதட்டி ஆமென். அல்லேலூயா. அந்த கோட்டையை தாண்டி வர முடியாது. அது இரத்த கோட்டை, அவருடைய சிறகான கோட்டை, அவருடைய நாமமே கோட்டை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கோட்டை எப்படிப்பட்ட அடைக்கலம்? சங்கீதம் 94வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தை பாருங்க. 94வது சங்கீதம் 22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அப்படியானால் கண்மலையான அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படிங்க? கண்மலையான அடைக்கலம். 104வது சங்கீதத்தில் நீங்கள் 18வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 104 வசனம் 18. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கு அடைக்கலம். இந்த குழிமுசல் இருக்கிற பாவப்பட்ட ஜீவி, அதுக்கு அதனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு, அதை அழிக்கிறதுக்கு ஒரு எதிராளி துரத்திட்டு வரும். அந்த குழிமுசல் அந்த கண்மலைக்குள்ள போயிடும். அந்த கண்மலையின் சந்துக்குள்ள அது போயிடும். சீருகிற எந்த ஓனாயோ அந்த கண்மலைக்குள்ள இருக்கிற குழிமுசலை தொட முடியாது. குழிமுசலே உன்னுடைய அடைக்கலம் என்ன? எனக்கு அடைக்கலம், என் பாதுகாப்பு இந்த கண்மலை தான் நான் சொல்லும். சில மிருகங்களுக்கெல்லாம் நகங்கள் அதுக்கு பாதுகாப்பு, சில மிருகங்களுக்கு கால்களின் வேகம் அதற்கு பாதுகாப்பு, சில மிருகங்களுக்கு தன் வாயின் பற்களால் தங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் குழிமுசல்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த கண்மலை தான் அடைக்கலாம். இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் உட்காந்துருக்கோமே, இந்த பூமியில் நம்மளை பார்த்து, சார் உங்களுக்கு எதுங்க அடைக்கலாம், உங்களுடைய பாதுகாப்பு எதுங்க, உங்களுடைய பாதுகாப்பு எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், இயேசுநாதர் தான் எங்கள் பாதுகாப்பு, வேற பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. கண்மலையாகிய தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு ஆபத்து வருதா, நெருக்கம் வருதா, ஆண்டவரே நாங்கள் போயிடுவோம். அந்த கண்மலை தான் எங்களுக்கு பாதுகாப்பு, வேற பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பர். ஒரு ஆட்டு கூட பாருங்கள், ஒரு ஆடும் அப்படி தான். ஆடு பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்காது. ஒரு ஆடை மேய்க்கும் போது அதுக்கு என்ன இருக்காதுங்க? கொம்பு இருக்காது. அப்படியே கொம்பு இருந்தாலும் அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பாவம் போல இருக்கும். சோத்தரிக்கிறோம். ரொம்ப வேகமாகவும் ஆடால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அந்த ஆட்டை கேளுங்களேன், உன் பாதுகாப்பு எங்கன்னா, எங்கள் மேய்ப்பர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்கள் மேய்ப்பர் கோலும் தடி என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அவர் கைக்குள்ளே நாங்கள் இழுக்கிறதுனால எத்தனை புலி வந்தாலும், எத்தனை சிங்கம் வந்தாலும், எத்தனை கரடி வந்தாலும் அதை தொடாதபடிக்கு எங்கள் கண்மலையாகிய மேய்ப்பரே எங்கள் பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் கண்மலையாகிய கர்த்தர். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 4:6 அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது? ஏசாயா 4 அதனுடைய 6 பாருங்க. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும்
பெருங்காற்றிற்கு மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்படியானால் கூடாரமான அடைக்கலமாயிருக்கிறார். கூடாரமான அடைக்கலமாயிருக்கிறார். பாருங்க, பகலிலே வெயிலுக்கு சோத்திருக்கிறோம் நிழலாகவும். பகல் நேரம் வெயில் பயங்கரமாக சுட்டரிக்கும். அந்த நேரத்தில் அவரே குளிர் நிழலாக நிற்கிறாரு. அப்புறம் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அவர் என்னவா இருக்கிறாருங்க? அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீது சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்திலே மறைத்து. கைதட்டி ஆமென் என்ன சொல்லுங்க. அந்த கூடாரத்திலே மறைத்து. தீங்கு வரும் பொழுது, சினங்கள் கடந்து போகும்போது சோத்திரிக்கிறோம், கர்த்தர் வா, என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, இங்கே ஓடி வா, அங்கே நின்றாத, என் அண்டையில் ஒரு இடம். அந்த கூடாரம் தான் சபை, அந்த கூடாரம் தான் தேவ சமூகம், அந்த கூடாரம் தான் கர்த்தருடைய பிரசன்னம், அந்த கூடாரம் தான் தேவனுடைய பாதுகாப்பின் பட்டகம். ஆனால் தான் ரட்சிக்கப்படுள்ள கர்த்தர் கொண்டு வந்து எங்கே சேர்க்கிறாருங்க? சபையில் சேர்க்கிறார். இங்கே போய் சேர்ந்துக்கோ, கர்த்தரை ஆராதிக்கிற இந்த கூட்டத்தோடு கூட்டமாக நீ சேர்ந்துக்கோ, உனக்கு பாதுகாப்பு இங்கே தான் இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள முடியாது. அதான் சபை. சபையை ஒருத்தவன் அலட்சியம் பண்ணுறான்னா, சபை கூடுதலை ஒருத்தன் விட்டு விடுறான்னா, அவன் அடைக்கலம் இல்லாதவன். அடைக்கலம் இல்லாதவன் சும்மா வெத்து பேச்சு பேசலாம். நீ ஏன் சர்ச்சுக்கு போனால் தான் ஆண்டவர் இருப்பாரா? சர்ச்சுக்கு போனால் தான் ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரா? சர்ச்சில் போனால் தான் சொல்கிறான் பாரு. அப்படி அவன் சொல்கிறான்னா அவன் அழிஞ்சு போகிறதுக்கு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கெட்டு போகிறதுக்கு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் வீணாக போகிறதுக்கு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான்னா அழிவு அவன் பக்கத்தில் நிற்குதுன்னு அர்த்தம். ஒரு நாளும் நம்மளை உயர்த்தி சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சமூகம் இல்லாட்டி சபைனா நித்திய ஜீவதாஸ் கண்டுபிடிச்சதா சர்ச்சு? நிறைய பேர் சபைன்னு அப்படியே அலட்சியமாக சொல்கிறது. சபை தேவனுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. சபையை கட்டினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபையின் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபை சர்வ பூமியின் மகிழ்ச்சி. சபை ஹல்லேலூயா, அது வட திசையின் சீயோன் பர்வதம். சபைக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டானா பாதுகாப்புக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டானா அவன் பரலோகத்தின் வாசலுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படியே ஜெபம் பண்ணி ஒரு நேரம் கர்த்தருடைய ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு வரும்போது அப்படியே பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தான். சபை பரலோகத்தின் வாசல், மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட அடைக்கலம்? ஏசாயா 25:4 நான் முடிச்சிடறேன். ஏசாயா 25 சோத்திரிக்கிறோம். ஏசாயா 25:4 இப்படி சொல்லுது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர். தப்பிக்கொள்ளும் அடைக்கலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்ன அடைக்கலங்க? தப்பிக்கொள்ளுகிற அடைக்கலம். வேற எங்கேயும் நீ தப்ப முடியாது. இயேசுநாதர்கிட்ட வந்தால் தான் நீ தப்ப முடியும். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தர்கிட்ட வந்தால் தான் நம்ம தப்புவோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில், அநியாயம் நிறைந்த உலகத்தில், தீமை செய்கிற உலகத்தில், உன்னை கீழே தள்ளிட்டு இன்னொருத்தவன் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிற இந்த உலகத்தில் நீ தப்ப வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே அதற்கு வழியா இருக்கிறாரு. இயேசு இல்லாம நீ தப்ப முடியாது. அல்லேலூயா. யார் உன்னை சிபாரிசு பண்ணி காப்பாற்ற முடியாது. கவனிங்க, கொடூரமானவர்களின் சீரல். பாருங்க, கம்மா வருது பாருங்க. அப்புறம் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். இந்த மாதிரி தான், இதான் உலகம். அந்த மாதிரி உலகத்தை தான் வாழ்கிறோம். கொடுமையானவுடைய சீரலும் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம். தண்ணி பெருவெள்ளமாக வந்து அது என்ன கட்டடமாக இருந்தாலும் என்ன செய்யுதுங்க? இடித்து தள்ளிட்டு அந்த தண்ணியோடு ஓடுது பாருங்க. எவ்வளோ காட்சிகளை நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சியில். இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு
பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். கர்த்தர் தான் அடைக்கலாம். ஆமென். அவரல்லாத அடைக்கலாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. தப்பிக்கொள்ளுகிற அடைக்கலாம் மாத்திரமல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரிக்கிறோம் வசனம் 18, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நான் இங்கே சொல்லுகிறேன், ஆறுதலின் அடைக்கலம். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஆறுதல் உண்டாகும்படி. இந்த வார்த்தை சொல்லுங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த எனக்கு ஆறுதல் உண்டாகும்படி. டு கிரியேட் த கம்ஃபர்ட், டு மேக் த கம்ஃபர்ட். இந்த வேர்டை பாருங்க, ஆறுதல் உண்டாக்குகிறார். ஆறுதலே இல்லையா, அவர் உனக்காக உண்டாக்குவார். ஆறுதலுக்கே வழி இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அவர்கிட்ட அடைக்கலமாக இயேசுவேன்னு ஓடி வந்தீங்கன்னா அந்த அடைக்கலம் உங்களை ஆற்றி தேற்றுங்க. பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால நான் தாங்குவேன். யாக்கோப் என்ற பூச்சியை, இஸ்ரவேல் என்ற சிறுகூட்டமே பயப்படாதே, உன் மீட்பர் உன் தேவனுமாயிருக்கிற நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குவேன். கர்த்தராகிய ஆண்டவனுக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்படாது. பா, என்ன ஆறுதலுங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அதின் போர் முடிந்தது என்று அதற்கு சொல்லுங்கள். ஒருவனை தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார். வேதனைப்பட்டு நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு கலங்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட மட்டும் அவருடைய நாமத்தை சொல்லி ஓடி வாங்க. ஏசப்பா, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு அடைக்கலன்னு அப்படி 100க்கு 100 அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா அவர் தூக்கி நிறுத்திடுவாருங்க, உங்களை ஆறுதல் படுத்துவாருங்க. அவரை மாறி உங்களை ஆறுதல் படுத்துகிறதுக்கு இந்த உலகத்தில் எவராலும் முடியாது. அவர் ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அவர்கிட்ட ஓடி வந்தா அவர் ஆறுதலின் அடைக்கலம். எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்கள், அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார், கோட்டையான அடைக்கலமாய் இருக்கிறார், கண்மலையான அடைக்கலமாய் இருக்கிறார், கூடாரமான அடைக்கலமாய் இருக்கிறார், தப்பிக்கொள்ளுகிற அடைக்கலமாய் இருக்கிறார், ஆறுதலின் அடைக்கலமாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, உன்னதமான தேவன், அநாதி தேவன், என் அடைக்கலம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நியாயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன்,
மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயலுன். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. சொல்லுங்க, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் அடைக்கலமே, நித்திய புயலுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயலுன் ஆதார். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண க்ளோரி நடத்திடுவார். ஆனாதி தேவனோட அடைக்கலமே, அவன் நித்திய புயலுன் ஆதாரமே. ஆனாதி தேவனோட அடைக்கலமே, அவன் நித்திய புயலுன் ஆதாரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயலுன் க்ளோரி. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயலுன் ஆதாரமே. எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உன் அடைக்கலம் என்கிற வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடைக்கலம் இல்லாத இந்த உலகத்தில் எங்களுக்கு அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எப்படிப்பட்ட அடைக்கலங்களா இருக்கிறீர் என்று எங்களோடு சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாயிருந்து இந்த அடைக்கலத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கிறவர், சிருஷ்டிக்கிறவர், புத்தியை உடையவர், சோர்ந்து போகாதவர், இளைப்படையாதவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய தன்மைகள் எல்லாம் பார்த்தோம் ஆண்டவரே. மோசே மரிக்கிற தருவாயில் அன்றைக்கு சில பேர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் இனி உங்களை நடத்த போகிறதில்லை, அநாதி தேவனே உங்களை நடத்துவார். ஆமாம் ஆண்டவரே, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் கேள்விகள் உண்டு. எங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு நீர் அநாதி தேவனாக இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த அநாதி தேவன் என்ற நாமத்தில் இருக்கிற மகிமை, அந்த அநாதி தேவன் என்ற நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், இந்த அநாதி தேவன்கிற நாமத்தில் இருக்கிற கிருபை, அந்த நன்மை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள கடந்து போவதாக, ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ள கடந்து போவதாக. இந்த அநாதி தேவன் என்கிற அந்த நாமத்துக்குள் இருக்கிற அபிஷேகம், இந்த அநாதி தேவன் என்கிற நாமத்துக்குள் இருக்கிற கிருபை, இந்த அநாதி தேவன் என்ற நாமத்துக்குள் இருக்கிற நன்மைகள், இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, அவருடைய பிரச்சனைகளை மாற்றுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த செய்தியை எப்பொழுது கேட்டாலும், இந்த ஜெபத்தை எப்பொழுது கேட்டாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம், நன்மை நடக்க கர்த்தர் செய்யும். தாழ்த்தூர் ஒப்பு கொடுக்கிற கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு.
இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்டில் கிறிஸ்துவின் அருகே பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.